கிளச் அழுத்தி ஃபுல்லாக அழுத்திங்க. இங்கே பாருங்க, இப்படி அப்படியே ஸ்லோ 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 நல்லா இன்னும் ரைட்டில் இங்கே போகும். பிரேக் விட்ருங்க. செகண்ட் கியர் நியூட்ரல், தென் லெஃப்ட். அப்படியே கிளச்சை பொறுமையாக மேலே எடுங்க. எக்ஸலேட்டர் பொறுமையாக எடுத்து ஸ்லோவாக இந்த ரோடு எப்படி பெண்ட் ஆகுது பாருங்கள். கோடு பெண்ட் ஆகுதுங்களா ரைட்டில்? அப்படியே கொஞ்சம் பெண்ட் பண்ணு. இன்னும் பிடிங்க, லைட்டாக பிடிங்க. அப்படியே இருங்க. எக்ஸலேட்டர் மட்டும் கால் எடுங்க. அப்படியே இருங்க. கிளச்சு ஏறிங்க ஃபுல்லாக. லைட்டாக பிரேக் இப்படியே வாங்க. பயப்படாதீங்க. நீங்கள் அந்த பக்கம் போங்க போங்க. பிரேக் விட்டுருங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு ரோடு வண்டி போகுதுன்னு வச்சுங்க, அவன் உங்களை பிளாக் பண்ணுறான்னா நீங்கள் எதனா சந்து இருக்குது அதில் பூந்து போகலான்னு நினைக்கக்கூடாது. நீங்களும் நிறுத்திக்கணும். அவன் ரோட்லேயே எப்படி நிறுத்தியிருக்கான் உங்களை? அவன் பைக் அவனுடைய பஸ்ஸு அவன் ரோட்டில் நிற்கிறான்னா நீங்கள் அவனுக்கு முன்னாடி நிற்கணும். போங்க. அடுத்த இயர் போடுங்க. தேடிக்கிறமா. ரைட். ஸ்லோ. அப்படி வாங்க. அப்படியே இருங்க. இது நேராக பார்த்துட்டே இருங்க. இங்கிட்டு போகவே கூடாது. நீங்கள் இந்த இடத்துக்கு போகவே கூடாது. வாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் அப்படியே போகிறதுக்கு ஸ்டேரிங் அப்படியே இருக்கணும். போகிறதுக்கு கிளச்சு டக்குனு பண்ணி கிளச்சி விட்டுருக்கு. அப்படியே போயிட்டு கிளச்சி விடு. கொச்ச ரைட். முன்னாடி போகிற வண்டி என்னென்ன பொசிஷன் பண்ணுறான், அவன் என்னென்ன பண்ணுறான் நீங்கள் பார்த்துட்டே இருக்கு. திடீர்னு அவன் பிரேக் இருக்கிற வண்டி எந்த டேரக்ஷன் மாட்டக்கூடாது. வண்டி இதே ட்ரக்கை ஸ்லோ பண்ணுங்க. அவ்வளோதான். அங்கே ஸ்பீட் பிரேக் ஸ்டேரிங் பண்ண கொஞ்சம் அவ்வளோதான். கொஞ்சம் லைட்டாக ரைட்டு பிரேக் கொஞ்சம் ரைட். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் அப்படியே இருங்க. ஸோ இன்னும் ஸ்லோ பண்ணுங்க. கியர் டவுன் பண்ணி டக்குன்னு பண்ணுங்க. உடனே செகண்ட். ஓகே. கொஞ்சம் ரைட். அப்படியே போகலாம். இதோட வேகம் போய் தான் கியர் போடணும். நீங்கள் செகண்ட் போட்டு இதை விட ஸ்பீடு போய் தான் கியர் போடணும். வாங்க. தேர்ட் கியர் கொஞ்சம் லெஃப்ட். அப்படியே கொஞ்சம் ரைட் லைட்டாக கொஞ்சம் தான் லைட் சும்மா அப்படி. அவ்வளோதான்.